மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஏற்கனவே நம்ம என்ன செய்கிறோம், புவியியலை பற்றி நம்ம பார்த்துக்கிறோம். புவியியலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம், புவியினுடைய உள்ளமைப்பு. இப்போ நம்ம பார்க்க போகுது அலகு 2, அதில் நிலத்தோற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ நிலத்தோற்றங்களை பார்த்தோம் அப்படின்னா, புவியினுடைய மேற்பரப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் அனைத்து இடங்களுமே புவியினுடைய மேற்பரப்பு ஒரே மாதிரியாக என்னச்சில் இருந்ததில்லை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்படி தானே? அப்போ அந்த புவி அமைப்பில் புவியினுடைய மேற்பரப்பில் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புவியினுடைய உள்ளமைப்பில் போன படத்தில் எப்படி அந்த புவியினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அதனுடைய உள்ளமைப்பு எப்படி காணப்பட்டு இருந்தது அப்படின்ட்டு ஒரே மாதிரியாக இல்லை அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சோம் முந்தைய வகுப்பில் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஆனால் இப்போ புவியினுடைய மேற்பரப்பு எப்படிலாம் காணப்படுகிறது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதனுடைய நிலத்தோற்றங்கள் எப்படி காணப்படுகிறது, புவியினுடைய நிலத்தோற்றங்கள் எப்படி காணப்படுகிறது, அதாவது புவியினுடைய மேற்பரப்பில் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது, எப்படி புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படுகிறது அப்படின்னா மலைகளாகவும் பீடோமிகளாகவும் பள்ளத்தாக்குகளாகவும் இந்த நிலத்தோற்றங்கள் என்ன செய்யப்படுது காணப்படுகிறது. இந்த நிலத்தோற்றங்கள் பாறை கோளத்தின் சில பகுதிகள் கரடு முரடாகவும் சில பகுதிகள் சமநிலமாகவும் என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அதாவது இந்த நிலத்தோற்றங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாறை கோளத்தில் சில பகுதிகள் கரடு முரடாகவும் சில பகுதிகள் சமநிலமாகவும் என்ன செய்யப்படுறது காணப்படுகிறது. அப்போ அந்த புவியினுடைய நிலத்தோற்றங்கள் 2 வகையாக என்ன செய்யப்படுது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று அக செயல்முறைகள், இன்னொன்று என்ன அப்படின்னா புற செயல்முறைகள் அப்படின்னு இந்த நிலத்தோற்றங்கள் என்ன செய்யப்படுகிறது தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போ அந்த புற செயல்முறைகள் எப்படி காணப்படுகிறது, அக செயல்முறைகள் எப்படி காணப்படுகிறது அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அக செயல்முறைகள் புவியினுடைய மேற்பரப்பு பல இடங்களில் ஏற்படும் உயர்நில பகுதிகள் மற்றும் தாழ்நில பகுதிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அகச்செயல்களால் ஏற்படுகின்றன. அதாவது புவியினுடைய மேற்பரப்பில் பல இடங்களில் ஏற்படும் உயர்நில பகுதிகள் மற்றும் தாழ்நில பகுதிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அகச்செயல்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோம். அதுக்கப்புறம் புறச்செயல்கள் எப்படி காணப்படுகிறது அப்படின்னா புவியினுடைய மேற்பரப்பில் தொடர்ந்து ஏற்படும் அரித்தல் மற்றும் மறுகட்டமைத்தல், இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புற செயல்முறைகளால் ஏற்படுகின்றன அப்படின்னு நினைச்சாங்க சொல்லப்படுகிறது. அப்போ இந்த புற செயல்முறைகள் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா அதை என்ன அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்ட்டு ஒரு பெயரை என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்கிறது. அது உயர்நிலங்களை அரித்தல் மூலம் தாழ்நிலங்களாகவும் தாழ்நிலங்களை படிதல் செய்தல் மூலம் உயர்நிலங்களாகவும் மாற்றுவதற்கு நிலங்களை சமப்படுத்துதல் என்று பெயர் அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலத்தோற்றங்கள் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிலப்பரப்பானது பாறை சிதைவு மற்றும் மறித்தல் இந்த 2 செயல்கள் மூலமாக தான் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்துகின்றன. இந்த 2 செயல்கள், அதாவது இந்த நிலத்தோற்றங்கள் நிலப்பரப்பானது பாறை சிதைவு மற்றும் அரித்தல், இந்த பாதை சிதைவு இருக்குல்ல அதுவும் அரித்தல், இந்த 2 செயல்கள் மூலமாக தான் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்துகின்றன. இந்த 2 செயல்கள் மூலமாக தான் தேய்மானத்திற்கு என்ன செய்யப்படுகிறது உட்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் புவியினுடைய மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது பாறை சிதைவு அப்படின்னு நினைச்சாங்க சொல்லப்படுகிறது. அதாவது புவியினுடைய மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாறை சிதைவு அப்படின்னு நினைச்சிக்கிறோம் நம்ம சொல்லப்படுகிறோம். இந்த பாறை சிதைவு எப்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா நீர், காற்று, பனி, கடல் அலைகள் இந்த பல்வகைப்பட்ட காரணிகள் மூலமாக தான் புவியினுடைய மேற்பரப்பு அடித்து செல்வதை அரித்தல் என்கின்றோம். இதன் மூலமாக தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த பாறை சிதைவு என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. எப்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா நீர் மூலமாகவும் காற்று மூலமாகவும் பனி மூலமாகவும் கடல் அலைகள் மூலமாகவும் பல்வகைப்பட்ட காரணிகள் புவியினுடைய மேற்பரப்பில் அடித்து செல்லப்படுவதை தான் அரித்தல் அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்லப்படுகிறோம்.
இந்த அரித்தலுக்கு உட்பட்ட பொருட்கள், இந்த அரித்தலுக்கு உட்பட்ட பொருட்கள் என்ன பொருட்கள்லாம் கடத்தப்பட்டு வருகிறது அல்லது காணப்படுகிறது அப்படின்னா, நீர், காற்று, பனி, கடல் அலைகள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த கடத்தப்பட்டு இறுதியில் இது என்ன செய்யப்படுது அப்படின்னா படிய வைக்கப்படுகின்றன. அதாவது இந்த பாறை சிதைவு, நீர், காற்று, பனி, கடல் அலைகள் இதன் மூலமாக பல்வேறு காரணியின் மூலமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா இதை வந்து அடித்து செல்வதை நம்ம அரித்தல் அப்படின்னு நினைச்சிடும் சொல்கிறோம். இந்த அரித்தல் அதனுடைய பொருள் என்னென்ன உட்பொருள்லாம் காணப்படுகிறது அது அரித்து எங்கே படிய வைக்கிறது அப்படின்னா அது என்னென்ன பொருள் அப்படின்னா நீர், காற்று, பனி, கடல் அலைகள் இதன் மூலமாக கடத்தப்பட்டு இறுதியில் கடைசியில் அதை எங்கே வைக்கிறது அப்படின்னா படிய வைக்கிறதுனா என்னது ஒரு இடத்துல காணப்படுகிறது. இதைத்தான் நம்ம நினச்சிருந்தோம் அரித்தல் மற்றும் படிதல் அப்படின்னு நினச்சிக்கிறோம் சொல்கிறோம். இந்த அரித்தல் மற்றும் படிதல் செயல்முறைகளால் புவியின் மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இந்த அரித்தல் மூலமாகவும் படிதல் மூலமாகவும் செயல்முறைகளால் புவியினுடைய மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது தோற்றுவிக்கப்படுகின்றன. இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆறு. இப்போ நம்ம ஆறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீரை தான் நம்ம ஆறு அப்படின்னு நினைச்சிரும் அழைக்கப்படுகின்றோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாதையில் இப்போ ஒரு குறிப்பிட்ட பாதை அப்படின்னா மேலேருந்து மழை பெய்யுது அப்படின்னா அதில் என்ன செய்யப்படுது அப்படின்னா அதுலேருந்து அந்த ஆறு தண்ணி வந்து என்ன செய்யும் அப்படின்னா தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் எங்கே போய் சேரப்படுகிறது அது வரையும் ஓடுகின்ற நீரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆறு அப்படின்னு நினச்சிரும் அழைக்கப்படுகிறோம். பொதுவாக இந்த ஆறுகள் ஒரு மலையில் இருந்தோ அல்லது குன்றில் இருந்தோ உற்பத்தி ஆகின்றன. இந்த ஆறு பொதுவாக எங்கேருந்து உற்பத்தி ஆகப்படுகின்றது அப்படின்னா மலையிலிருந்து அல்லது குன்றின் மலைன்னா உச்சியிலேருந்து அந்த மாதிரி வர்றது ஒரு ஹில்ஸ் ஏரியாவிலேருந்து நினச்சி உற்பத்தி ஆகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆறு அப்படின்னு நினச்சிக்கிறோம் சொல்கிறோம். சரியா? அப்போ ஆறு தோன்றும் இடம், இந்த ஆறு எங்கே தோன்றப்படுகிறது அப்படின்னா ஆற்றின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படும். ஆறு தோன்றும் இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆற்று பிறப்பிடம் அப்படின்னு நினச்சிறாங்க அழைக்கப்படுறோம். அப்போ ஆறு வந்து எங்கெங்கெல்லாம் ஏற்படுகின்றது அப்படின்னா ஏரியிலேயோ கடலிலேயோ பேராளிலேயோ கலக்கும் இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆற்று முகத்துவாரம் எனப்படுகிறது அப்படின்னு நினச்சிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆறு தோன்றும் இடம் வந்து ஆற்றின் பிறப்பிடம் என அழைக்கப்படும். இந்த ஆறு வந்து எங்கெங்கெல்லாம் தோன்றி அது எங்கே போய் அது கலக்கும் இடமாக காணப்படுகிறது அப்படின்னா ஆற்று முகத்துவாரத்தில் கலக்கும் இடத்தை தான் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஆற்று முகத்துவாரம் அப்படின்னு நினச்சிடும் அழைக்கப்படுறோம். அப்போ அந்த ஆற்று முகத்துவாரம் எதிலிருந்து பிறக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு ஏரியிலேயோ அல்லது கடலிலேயோ பேராளிலேயோ கலக்கும் இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆற்று முகத்துவாரம் எனப்படுகிறது அப்படின்னு நினச்சிடும் சொல்கிறோம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இப்போ ஆறு எப்படி தோன்றுதுன்னு பாருங்கள். ஆறு இங்கேருந்து தோன்றுது. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா நீர்வீழ்ச்சி வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த துணை ஆறுனா கிளை ஆறு போகுது. அப்புறம் குதிரை குழம்பு ஏரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஆற்று வளைவு, அந்த வளைவு இப்படி வளைஞ்சு போகுதுல அதை தான் ஆற்று வளைவுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ள சமவெளி டெல்டா அப்படின்னா அங்கே மண் அந்த மாதிரி குமிச்சு இருக்கிறது. அப்புறம் ஆற்றின் முகத்துவாரம், இந்த ஏரியிலையோ அல்லது கடலிலையோ பேராளிலையோ கலக்கிறது தான் இந்த ஆற்றின் முகத்துவாரம் அப்படின்னு நம்ம நினச்சிடும் சொல்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் அந்த ஆற்றில் வேகமாக ஓடும் நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து ஆழமாக்கும். இந்த பள்ளத்தாக்கு குறுகிய படுக்கையுடையதாக வடிகாலிடும் நிலப்பரப்பின் வழியாக செல்லும்போது பக்கவாட்டின் அரிப்பினை ஏற்படுத்தி வடிவ செங்குத்து மலைச்சரிவினை ஆற்றின் வேகமாக ஓடும் நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து ஆழமாக்கும். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஆற்றில் வேகமாக ஓடும் நீரானது எப்படின்னா பள்ளத்தாக்கை நோக்கி தான் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ ஆறு இருக்குது அப்படின்னா
இப்போ மலையிலேருந்து தண்ணி உழுது, அப்போ தண்ணி உழுது அப்படின்னா அது எப்படி பார்த்து தண்ணி விழும்? நேர செங்குத்தாக பள்ளத்தை நோக்கி என்ன செய்யும்? அதை அரித்து அந்த ஆற்று வந்து என்ன செய்யும்? காணப்படும். அப்போ காணப்படும் போது அது எப்படின்னா குறுகிய பாதை, அதாவது ரொம்ப விரிஞ்சு வராமல் குறுகிய பாதை உடையதாக என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஆறு வந்து நிலப்பரப்பில் என்ன செய்யும்? காணப்படும். அப்போ நிலப்பரப்பில் காணப்படும் போது அது எப்படி வரும் அப்படின்னா பக்கவாட்டின் அரிப்பினை ஏற்படுத்தி, பக்கவாட்டினை அப்படின்னா பக்கத்தில் காணப்படுகின்ற அரிப்புகள், அந்த கல் மணல் அந்த வேர்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா கரடு முரடான இதெல்லாம் என்ன செய்யும்? அரித்து அங்கே வந்து என்ன செய்யும் அப்படின்னா செங்குத்து மலைச்சரிவிலே ஆற்றின் வேகமாக ஓடும் நீரானது தான் பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து ஆழமாக்கும். இதைத்தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா செங்குத்தாக என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த ஆழமாக்கப்படுகிறது. மேலேருந்து உச்சியிலேருந்து கீழே விழும்போது அது என்னது? செங்குத்தாக என்ன செய்யும்? இருக்கும். அப்போ அங்கே மலையில் அங்கேருந்து வருகின்ற அந்த கல் மரடு எல்லாத்தையும் அடித்து அங்கே என்ன செய்யணும்? அடித்து வேகமாக ஓடும் அந்த நீரானது பள்ளத்தை வந்து என்ன செய்யப்படுது? உருவாக்கி அது ஒரு ஆழமாக என்ன செய்யப்படுகிறது? மேற்கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பள்ளத்தாக்கு குறுகிய படுக்கை உடையதாக வி வடிவில் காணப்படும். இந்த பள்ளத்தாக்கு எப்படி காணப்படுது அப்படின்னா குறுகிய, அதாவது ரொம்ப விரிந்து அந்த ஆறு ஓடாமல் குறுகிய, அதாவது ஒரு பாத அளவில் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த தண்ணீர் ஆறானது ஓடப்படுகிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? வி வடிவில் காணப்படும் இந்த ஆறு அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சொல்லப்படுறாங்க. இதைத்தான் வி வடிவ பள்ளத்தாக்கு என்கின்றோம். சரியா? அப்போ இந்த ஆறு வந்து துணை ஆறு எப்படி காணப்படுகிறது அப்படின்னா ஒரு முதன்மை ஆற்றுடன் முதல்லேருந்து மேலே உச்சிலேருந்து வருது அப்படின்னா அந்த ஆற்றுடன் ஆற்றின் பாயும் ஓர் நீரோடை அல்லது ஓர் ஆறு, நீரோடை அல்லது ஒரு ஆறில் சேரும்பொழுது தான் துணை ஆறு அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம் சொல்கிறோம். கிளையாறு அப்படின்னா ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் விலகி செல்லும் ஒரு ஆறு, அதாவது ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து அல்லது விலகி செல்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளையாறு அப்படின்னு நினைச்சிடறோம் சொல்கிறோம். சரியா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வன்சரிவின் விளிம்பில் அருவியாக வீழ்வதை நீர்வீழ்ச்சி என்கிறோம். இந்த நீரானது செங்குத்து பாறையின் வன்சரிவின் விளிம்பில் அருவியாக வீழ்ச்சியாக நீர்வீழ்ச்சி, அதாவது வீழ்ச்சியாக காணப்படுகிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீர்வீழ்ச்சி அப்படின்னு நினைச்சிடும் சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஆறு மேலேருந்து செங்குத்தாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பாறையின் வன் சரிவில் என்ன செய்யப்படுறது? விளிம்பில் விழுகிறது. அப்போ விழும்போது அது எப்படி காணப்படுது அப்படின்னா அருவி வீழ்ச்சியாக என்ன செய்யப்படுது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீர்வீழ்ச்சி அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ அந்த நீர்வீழ்ச்சியை வந்து மென்பாறைகள் அரிக்கப்படுவதால் இதை நீர்வீழ்ச்சி தோன்றப்படுகிறது. இதில் மென்பாறைகள் அதாவது ரொம்ப கடினமான பாறை இல்லாமல் மென்பாறைகளாக என்ன செய்யும் அப்படின்னா அரிக்கப்படுவதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீர்வீழ்ச்சி தோன்றப்படுகிறது அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நீர்வீழ்ச்சி எங்கே காணப்படுகிறது அப்படின்னா குற்றால நீர்வீழ்ச்சி. அதில் பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து மலையிலேருந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா தண்ணீர் விழுகிறது. அப்போ விழும்போது அங்கே வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா சிற்றாற்றின் குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி வந்து என்ன செய்யப்படுது மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த தண்ணி செங்குத்தாக பாறையின் மேலே மென்பாறைன்னா ரொம்ப கடினமான பாறை இல்லாமல் லைட்டான பாறையில் விழுந்து அது வந்து என்ன செய்யப்படுது அருவியாக மாறுவதனால இதை நீர்வீழ்ச்சி அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்லப்படுகிறோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த நீர்வீழ்ச்சி கீழ்ப்பகுதியில் குழி உருதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளத்தாக்கே வீழ்ச்சி உபாய் தேக்கம் எனப்படுகிறது. இந்த நீர்வீழ்ச்சி வந்து என்ன அப்படின்னா கீழ்ப்பகுதியில் வந்து குழி உருதல் அப்படின்னா அதாவது குழியாக தோன்றதுனால அந்த குழி தோன்றது காரணமாக ஏற்படுவதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரும் பள்ளத்தை வந்து வீழ்ச்சி உபாய் தேக்கம் எனப்படுகிறது. அதாவது அங்கே வந்து பெரும் பள்ளத்தை வந்து என்ன செய்யப்படுது குற்றாலத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த மெயின் பார்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன செய்யப்படுது அந்த பாறைக்குள்ள எவ்வளவு இன்று வரைக்கும் என்ன செய்யலையா எவ்வளவு ஆழம் இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க தெரியல. அப்போ அந்த மாதிரி உபாய தேக்கம் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த நீர்வீழ்ச்சியில் காணப்படுகிறது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உபாய தேக்கம் அப்படின்னு நினச்சிறாங்க சொல்லப்படுறாங்க. அப்போ ஆறு வந்து ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலை அடிவார பகுதியோ அடையும் போது
ஏற்படுத்தும் படிவுகள் வண்டல் விரிசிகள் உபாய தேக்கம் என்கின்றோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆறு வந்து சமவெளி பகுதியையோ அல்லது மலையடிவார பகுதியையோ அடையும் போது ஏற்படும் படிவுகள் வண்டல் விரிசிகள் உபாய தேக்கம் என்கின்றோம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது அது சுழன்று பெரிய திருப்பங்களுடன் செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகள் ஆற்று வளைவுகள் அப்படின்னு நினைச்சப்படுகிறது, மேற்கொள்ளப்படுகிறது. அதை தான் மியாண்டர் அப்படின்னு நினைச்சுறாங்க, சொல்லப்படுறாங்க. அப்போ அந்த மியாண்டர் வந்து இரு பக்கங்களிலும் தொடர்ந்து அரித்தல் படிதல் ஏற்படுவதால் ஆற்று வளைவின் கழுத்து பகுதிகள் குறைந்து வருகின்றன. ஆற்றினுடைய கழுத்து பகுதி அப்படின்னா குறுகி, அதாவது பெருசாக அப்படி பெருசாக வராமல் குறுகி என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா குறைந்து வரப்படுகிறது. இது நாளடைவில் ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவாக்கப்படுகிறது. இது நாளடைவில் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக என்ன செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குதிரை குழம்பு ஏரி, ஆக்ஸ்போஸ் லேக் எனப்படுகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு நினச்சிறாங்க, அழைக்கப்படுறாங்க. அப்போ இந்த நீர்வீழ்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் அமெரிக்கா, அதாவது உலகிலே, அதாவது தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வந்து உயரமான நீர்வீழ்ச்சியாக என்னச்சப்படுகிறது, காணப்படுகிறது. அதாவது தென் அமெரிக்காவில் உள்ள, தென் அமெரிக்கா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வெனிசுலா அப்படின்ன ஒரு நாட்டில் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உயரமான நீர்வீழ்ச்சியாக என்னச்சப்படுகிறது, காணப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயகரா நீர்வீழ்ச்சி மற்றும் ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் ஒரு முக்கியமான நீர்வீழ்ச்சியாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. சரியா? இதை கேட்பா. தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வந்து உயரமான நீர்வீழ்ச்சியாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அப்புறம் வட அமெரிக்காவில் வந்து கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயகரா நீர்வீழ்ச்சி. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஒரு முக்கியமான நீர்வீழ்ச்சியாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. இப்போ இந்த படத்தை பாருங்கள். ஆற்றினுடைய அரிப்பு வளைவுகளை குறுக செய்கிறது. எப்படி அந்த வளைவு குறுக செய்யப்படுகிறது அப்படின்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆறு குறுகிய வளைவு பகுதி வழியாக செல்கிறது. எப்படி அந்த குறுகிய வளைவு பகுதியில் எப்படி செல்லப்படுகிறது, வெள்ளப்பெருக்கில் அதிகமாக தண்ணி வரும்பொழுது. அப்புறம் புதிய நேராக ஆற்றின் பாதை, அந்த ஆற்றினுடைய பாதையை பாருங்கள், புதுசாக உருவாயிடுச்சுன்னா அது நேராக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த பாதை வந்து மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், துண்டிக்கப்பட்ட ஆற்று வளைவு அல்லது குதிரை குழம்பு ஏரி. அந்த துண்டிக்கப்படுகின்ற அந்த ஆற்று வளைவு வந்து என்ன செய்யப்படுகிறது, குதிரை குழம்பு ஏரியாக என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. சரியா? இதுதான் ஆற்றினுடைய அந்த வளைவு குறுகை செய்கிறது, அந்த மாதிரி என்ன செய்யப்படுகிறது இந்த படத்தில் உங்களுக்கு காணப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆசியா மைனர் அப்படின்னா துருக்கி நாடு. இந்த துருக்கி அப்படின்ற இடத்துல உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது. இந்த காரணம் இந்த ஆறு அதிக திருப்பங்களுடனும் மற்றும் அதிக வளைவுகளுடனும் ஓடுகிறது. அதாவது ஆசியா மைனர் அப்படின்ற நாடு எங்கே காணப்படுது அப்படின்னா துருக்கி அப்படின்ற இடத்தில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது. மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் தான் ஆற்று வளைவு என்ற சொல் வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா ஏற்பட்டது. இக்காரணம் இந்த ஆறு அதிக திருப்பங்களுடன், அந்த ஆறு வந்து அதிக திருப்பங்களுடனும் மற்றும் அதிக வளைவுகளுடனும் ஓடுகின்றதுனால தான் இதை என்ன செய்யப்பட்டது, அந்த ஆற்று வளைவு அப்படின்ற சொல் வந்து என்ன செய்யப்பட்டது, ஏற்பட்டது அப்படின்னு நினைச்சுறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சில நேரங்களில் ஆறு தன் கரைகளை தாண்டி நிரம்பி வழிகிறது.
சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு வந்து அதாவது நிறைய வெள்ளப்போக்கு தண்ணி நிறைஞ்சிட்டு அப்படின்னா அதை கரைகளையும் தாண்டி என்ன செய்யப்படுது அப்படின்னா நிரம்பி வழிகிறது. இதனால் ஆற்றின் அண்டை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இதனால தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆற்றின் பக்கத்தில் என்ன செய்யப்படுகிறது, பக்கத்து பகுதியிலலாம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா வெள்ளப்பெருக்கு வந்து அதிகமாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. இந்த பெருக்கானது மென்மையான மண் மற்றும் இதர பொருட்களையும் அடுக்குகளாக படிய வைக்கின்றன. அதாவது என்ன அப்படின்னா இந்த வெள்ளப்பெருக்கானது என்ன அப்படின்னா மென்மையான மண், மென்மையானன்னா அது கடினமான மண் இல்லாமல் மென்மையாக காணப்படுகிறதுனால இதர பொருட்களையும் அடுக்குகளாக படிய வைக்கின்றன. மற்ற பொருட்களையும் இதை என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அடுக்குகளாக என்ன செய்யப்படுகிறது படிய வைக்கப்படுகிறது. அப்போ இங்கே படிய வைக்கப்படுகிறதுனால இது என்ன செய்யப்படுது அப்படின்னா இதை வண்டல் படிவுகள் எனப்படுகிறது. வண்டல், அதாவது வண்டல்னால் பொதுன்னு இருக்கும், அந்த மண் நல்ல மணலாக இருக்கும், அதை தான் என்ன செய்யப்படுது வண்டல் மண் அப்படின்னு நினச்சிடுறாங்க. அந்த அந்த கரை உடஞ்சி போகும்போது பார்த்தா அப்படின்னா மண்ணெலாம் அரிச்சிட்டு போகும். அப்போ அரிச்சிட்டு போகும்போது பார்த்தா அப்படின்னா அந்த மணல் வந்து நல்ல துகள் பொடிசாக நல்லா அழகாக இருக்கும். அதை தான் நினச்சப்படுது வண்டல் படிவுகள் எனப்படுகிறது அப்படின்னு நினச்சிறாங்க சொல்கிறாங்க. இதனால தான் வளமான சமதள வெள்ள சமவெளி உருவாக்கப்படுகிறது. இதன் மூலமாக தான் சமதள வளமான வெள்ள சமவெளி வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா உருவாக்கப்படுகிறது. இவ்வாறான உயர்ந்த ஆற்றங்கரைகள் லெவிஸ் அல்லது உயர் அணை எனப்படும். இந்த ஆற்றங்கரைகளை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயர் அணை அல்லது லெவிஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சொல்லப்படுறாங்க. அப்போ ஆறு கடலை கடக்கும்போது ஆற்று நீரின் வேகம் குறைந்து விடுகிறது. அதாவது என்ன அப்படின்னா ஆறு கடலை கடக்கும் போது ஆற்று நீரின் வேகம் வந்து என்ன செய்யப்படுகிறது குறைந்து விடுகிறது. அப்போ மற்றும் ஆறு பல பிரிவுகளாக பிரிந்தும் செல்கிறது. இந்த ஆறு வந்து பல பிரிவுகளாக பிரிந்து என்ன செய்யப்படுகிறது செல்லப்படுகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளை ஆறுகள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சொல்லப்படுகிறாங்க. இந்த ஆறு வந்து பல பிரிவுகளாக பிரிந்து செல்லப்படுகிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் கிளை ஆறுகள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆற்றின் வேகம் மிக குறைவதால் ஆற்றினால் கடத்தப்படும் பொருட்கள் படிய வைக்கின்றன. இந்த ஆற்று வேகம் மிக குறைவதனால ஆற்றில் கடத்தப்படும் பொருட்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது படியனா என்னது அந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறது அங்கே காணப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு கிளை ஆறுகளும் தனிப்பட்ட முகத்துவாரங்களை உருவாக்கின்றன. அப்போ இந்த ஒவ்வொரு கிளை ஆறுகளும் தனிப்பட்ட முகத்துவாரங்களை வந்து என்ன செய்யப்படுகிறது உருவாக்கப்படுகின்றன. அப்போ அனைத்து முகத்துவாரங்களின் படிவுகளும் ஒருங்கிணைந்து டெல்டா எனப்படும் கழிமுக பகுதியை ஏற்படுத்துகின்றன. அதாவது என்ன அப்படின்னா தனிப்பட்ட ஒவ்வொரு கிளையார்களும் தனிப்பட்ட முகத்துவாரங்களை உருவாக்குகிறது. அந்த அனைத்து முகத்துவாரங்களின் படிவங்களும் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து டெல்டா எனப்படும் கழிமுக பகுதியை ஏற்படுத்துது. டெல்டா அப்படின்னா மணல் பகுதியே என்ன செய்யப்படுது அப்படின்னா ஏற்படுத்தப்படுகிறது. அதாவது எனது கழிமுக பகுதிகள் அனைத்தும் மிக சிறந்த உற்பத்தி நிலங்களாகும். இந்த கழிமுக பகுதிகள் அனைத்து என்ன செய்யப்படுது அப்படின்னா மிக சிறந்த ஒரு உற்பத்தி நிலங்களாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ அந்த கழிமுக பகுதியில் சாகுபடி ஏற்ற களிமண்கள் நிறைந்துள்ளன. சாகுபடின்னு என்னது நம்ம விவசாயத்துக்கு ஏற்ற அந்த அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது ஒரு மணல் அங்கே வண்டல் மண் வந்து என்ன செய்யப்படுகிறது விவசாயத்துக்கு ஏற்ற களிமண்களாக என்ன செய்யப்படுகிறது கனிமங்களாக உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக காவேரி டெல்டா, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கங்கை டெல்டா மற்றும் மிசிசிபி டெல்டா அப்படின்ற இது காவேரி டெல்டா, கங்கை டெல்டா, மிசிசிபி டெல்டா அப்படின்ற இடங்களில் என்ன செய்யப்படுகிறது அங்கே கனிம வளங்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது அதிகமாக காணப்படுகிறது. அதுக்கப்புறம் பனியாறு. இந்த பனியாறை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பனியாறு என்பது மலைச்சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும் பனிக்குவியல் ஆகும். இந்த பனியாறு வந்து மலைச்சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும் பனிக்குவியை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பனிக்குவியல் அப்படின்னு என்ன சொல்கிறோம். அப்போ இந்த பனிக்குவியல் வந்து மலை பனியாறு அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு என்றும் அல்லது கண்ட பனியாறு என்றும் இரு வகைகளாக என்ன செய்யப்படுகிறது பிரிக்கப்படுகிறது.
இந்த பனியாறு வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா பள்ளத்தாக்கு பனியாறு, கண்ட பனியாறு அப்படின்னு நினச்சிறாங்க. 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அப்போ கண்ட பனியாறுனா என்ன? அப்போ அந்த கண்ட பகுதியில் பெரும் பரப்பில் பரவி காணப்படும் அடர்ந்த பனிப்படலம் தான் கண்ட பனியாறு அப்படின்னு நினச்சிறாங்க சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டு எந்தெந்த இடங்கள்ல அந்த கண்ட பனியாறு வந்து காணப்படுகிறது அப்படின்னா அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து இந்த இடங்கள்ல என்ன செய்யப்படுகிறது? கண்ட பனியாறு வந்து என்ன செய்யப்படுகிறது? மேற்கொள்ளப்படுகிறது. அப்புறம் மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு. இந்த மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு வந்து எப்படி காணப்படுது அப்படின்னா மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு பள்ளத்தாக்கு பனியாறு எனப்படுகிறது. மலையிலிருந்து கீழ் நோக்கி பள்ளத்தை நோக்கி நகரும் பனியாறை பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்லப்படுகிறது. இது முன்னர் அமைந்துள்ள ஆற்று போக்குகளை பின்பற்றி பள்ளத்தாக்கு பனியாறு செல்கின்றன. அதாவது அமைந்துள்ள ஆற்று போக்குகளை ஏற்கனவே அந்த ஆற்று போக்கு போயிருக்கோம், அந்த போக்கின் அந்த போக்கு அதை பின்பற்றி இந்த பள்ளத்தாக்கு பனியாறு வந்து என்ன செய்யப்படுகிறது? செல்லப்படுகிறது. இது செங்குத்தான பக்கங்களால் சூழப்பட்டுள்ளது. இந்த பனியாறு வந்து எப்படி காணப்படுது அப்படின்னா செங்குத்தான பக்கங்களால் சூழப்பட்ட மலை அல்லது பள்ளத்தாக்கு அப்படி பனியாறு அப்படின்னு நினச்சிறாங்க சொல்கிறாங்க. இது எந்தெந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா இமயமலை பகுதியிலும் ஆல்பர்ட்ஸ் மலைப்பகுதியிலும் இந்த செங்குத்தான பக்கங்களால் சூழப்பட்ட மலை பள்ளத்தாக்குகள் வந்து என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. அப்புறம் அந்த பனியாறுகள் நிலத்தோற்றத்தை அரித்து எடுத்தல் மூலம் மண் மற்றும் கற்களை சமப்படுத்தி அடியில் அமைந்துள்ள பாறையினை வெளிப்படுத்துகிறது. அதாவது என்ன அப்படின்னா இந்த பனியாறுகள் இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா பனியாறுகள் வந்து மேற்பரப்பில் உள்ள துகள்கள் மற்றும் கற்களை அரிப்பதன் மூலம் கீழே உள்ள கடின பாறை பகுதியை வெளிப்படுத்துகிறது. கடின பாறையுடைய பகுதியை வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா வெளிப்படுத்தப்படுகிறது. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா பனி அரிப்பால் சறுக்குகள் ஏற்படுகின்றன. இதன் மூலமாக இந்த பனி அரிப்பால் அங்கே வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா சறுக்குகள் வந்து என்ன செய்யப்படுகிறது? ஏற்படுகின்றன. இந்த சறுக்குகள் என்பது பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படுத்தும் நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு ஆகும். இந்த சறுக்குகள் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படுத்தும் அல்லது நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு இது என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. அப்போ இதன் எல்லா பக்கமும் செங்குத்தாகவும் தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்றும் உள்ளது. இந்த நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு வந்து எப்படி காணப்படுது அப்படின்னா எல்லா பக்கமும் செங்குத்தாகவும் தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்று உள்ளது. இது இந்த சர்க்கு வந்து எந்த எடுத்துக்காட்டாக எந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஸ்காட்லாந்தில் உள்ள ஹாரிக் சர்க் மற்றும் ஜெர்மனியில் உள்ள ஹார்சர்க் அப்படின்ற இந்த இடங்களில் இந்த சர்க்குகள் வந்து என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பனி. இந்த பனி உருவாகும் போது நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளால் மலைப்பகுதியில் உருவாக்கின்றன. இந்த பனி உருகும்போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளால் மலைப்பகுதியில் என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. ஏது? இந்த சர்க்குகள். இந்த ஏரிகள் டார்னன் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏரியை இந்த சர்க்குகள் வந்து எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா டார்னன் ஏரி அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. அப்போ அடுத்தடுத்த 2 சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று அரிக்கப்படும் போது இதற்கு முன்னர் அமைந்த வட்டமான நிலத்தோற்றம் குறுகிய மற்றும் மலைச்சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடுகளான மாற்றம் அடைகின்றன. இது என்ன செய்யப்படுது அப்படின்னா அங்கே வந்து இந்த டார்னர் ஏரி வந்து என்ன செய்யப்படுகிறது? குறுகிய மற்றும் மலைச்சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடுகளால் அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது? மாற்றம் அடையப்படுகிறது. இந்த முகடுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரட்டுகள் அப்படின்ட்டு என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. இந்த அரட்டுகள் கத்தி முனை குன்றுகளாக என்ன செய்யப்படுகிறது? உருவெடுக்கின்றன. இந்த அரட்டுகள் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா கத்தி முனை போன்று என்ன செய்யப்படுகிறது? இந்த அரட்டுகள் வந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரட்டுகள் வந்து வி வடிவ
பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஏற்படும் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலம் உருவாக்கிறது. இந்த அரிப்புகள் வந்து எப்படி காணப்படுகிறது? இந்த பள்ளத்தாக்கு பனியாற்றின் பக்கவாட்டு செங்குத்து அரிப்பினாலும் மற்றும் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலமாகவும் என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. எது? இந்த யூ வடிவ பள்ளத்தாக்கு. சரியா? இந்த யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகிய படிய வைக்கின்றது. இந்த யூ வடிவ பள்ளத்தாக்கு எதெல்லாம் கடத்தப்பட்டு அங்கே வந்து காணப்படுகிறது அப்படின்னா பெரிய மற்றும் சிறிய மணல் வண்டல் இதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா படிய வைக்கிறது. இதைத்தான் பனியாற்று முறைன்கள் அப்படின்ட்டு என்ன செய்யப்படுறாங்க சொல்லப்படுறாங்க. அப்போ இந்த பாடத்தில் என்ன அப்படின்னா நிலத்தோற்றங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். நிலத்தோற்றங்களில் அக செயல்முறையாலும் புற செயல்முறையாலும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்புறம் நிலத்தோற்றங்கள் வானிலை சிதைவு அப்படின்ட்டு என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் ஆறுகளை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஆறுகளில் அந்த ஆறு எப்படி ஓடப்படுகிறது, அது எதன் மூலமாக காணப்படுகிறது அப்படின்னு என்ன செஞ்சோம் பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பனியாறு. இந்த பனியாறில் கண்ட பனியாறு, மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்ட்டு என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூ வடிவ பள்ளத்தாக்கு இந்த பனியாறுகளை பற்றி நம்ம என்ன செஞ்சோம். சரி, மீண்டும் நாளைக்கு அடுத்த பாடத்தில் இதே பாடம் தான், இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம நினச்சிங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம நினச்சிலாம் பார்க்கலாம். காற்றுலேருந்து நம்ம நினச்சிலாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா? ஓகே.